இப்போ எபிசோட் 9 ஓப்பன் பண்ணக்கா லாஸ்ட் எபிசோட் இல்லை நம்ம ஹீரோ அந்த க்ளவுஸை வச்சு டைட்டில் மேட்ச் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அன்லாக் பண்ணி விட்டுருப்பா இல்லையா. அதாவது 9 நிமிஷத்துக்குள்ள நம்ம ஹீரோ அவனை டிஃபீட் பண்ணி ஆகணும். இந்த 9 நிமிஷத்தில் அவனோட பவர் வந்து 4 மடங்கு அதிகமாகும். அப்படி அவன் டிஃபீட் பண்ணலன்னா அந்த மொத்தமான அந்த க்ளவுஸ் வந்து காணாம போயிடும் அப்படின்ற மாதிரி தான் ட்விஸ்ட். தேவை இல்லாமல் டைம் வேஸ்ட் பண்ண சாப்பிடலாம். இப்போ போய் இந்த பேட்டில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வச்சப்ப என் கத்தி வச்சு வீசி நம்ம ஹீரோ டாச் பண்ணிட்டு அவனை கிட்ட நீங்கள் அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்ட காப்பில். ஆனால் அவனை கிட்ட விடுற மாதிரி இல்லை, அவன் ஸ்வாட் மாஸ்டர் இல்லையா. ஸோ எல்லா டெக்னிக்ஸும் தெரிஞ்சு வச்சிருக்கான். அப்போ நம்ம ஹீரோ குறுக்கில் ஒரு விஷயத்தை சொல்கிறாப்ல, இவன் ஜாப் ஒன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ நம்ம ஒரு ஜாப் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாபை அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஜாப் ஸ்க்ரால் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் ஸ்வாட்ஸ் மேனாக தான் வந்து எவால்வ் ஆகிருப்பாப்ல. அந்த ஸ்வாட்ஸ் மேன்லேருந்து ஒரு ஜாப் ஸ்க்ரால் யூஸ் பண்ணி வார்டு மாஸ்டராக அவன் கன்வெர்ட் ஆகிருக்கான். அதாவது அவனோட பவரை இன்னுமே டபுள் ஆக்கியிருக்காப்ல. இந்த மாதிரி உங்கள் ஜாப்லேயும் நீங்கள் ப்ரொமோஷனும் பண்ணிக்கலாம் போல், அதிலே டெவலப் ஆகிட்டு பெருசாக வரலாம். இந்த பையன் வந்து டெவலப் ஆனதுனால அதில் பயங்கரமான பவர்ஸை கெயின் பண்ணியிருக்கான். இங்கே இன்னொரு ஜாப் ஸ்க்ராலை கெயின் பண்ணி அது மூலிமா வேறு லெவலுக்கு போல ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்கில்ஸ் இருந்தால் அதை எதுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட ஸ்ட்ராங்கஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபயர் ஃபேஸ்ட்டை பயன்படுத்தி அடிக்க ட்ரை பண்ணோம். பார்த்தா அவன் அன்சீன் மூவ்மெண்ட்னு ஒரு மூவ்மெண்ட்டை போட்டு அங்கேருந்து ஈஸியாக அதை டாச் பண்ணிட்டு போயிடுவான். இந்த மாதிரி அவனும் வித்தியாசமான டெக்னிக்ஸ் வச்சிருக்காப்ல. ஆள் ஏதோ பூச்சி கூட சண்டை போடுற மாதிரி நீ கூட சண்டை போட்டுட்டு இருக்க, இதை வச்சு உன்னால டிஃபீட் பண்ண முடியுது அப்படின்னு நெக்கில் வேற பேசி விட்டுறானா. அப்போ ஹீரோட அதை ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சு போயிடுது. ஸோ அவன் பவர் இப்போ ட்ரிபிள் ஆகி போயிடுது. ட்ரிபிள் ஆனதுனால உன்னை விட இன்னுமே நம்ம ஹீரோ வந்து ஸ்பீடாகவும் செம்ம ஸ்ட்ராங்கான ஸ்விங்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல. அந்த பையன் நல்லாவே தெரியுது டைம் அவன் ஸ்பீட் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எவ்வளோதான் ஸ்பீடாகலாம் இவனால் டிஃபீட் பண்ண முடியாது, என்னோட ஸ்கில்ஸுக்கு அவன் ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ எக்ஸ்கவுண்டர் கொடுக்கறதுக்காக இன்னும் கிட்ட நெருங்க போகும்போது அவன் வேற ஏதோ ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பிளாஸ்ட் பண்ணி அந்த பக்கம் சதுர அடிச்சு விட்டுருவாப்ல. அட பாவி, என்னடா டஃபான டிஃபென்ஸ் வச்சிருக்கான்னு இவன் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளவே இவன் எழுந்துக்கிறதுக்குள்ள அவன் ஒரு பவர் பிளாஸ்ட் மாதிரி ஒரு அடிப்பாப்ல. ஸ்வாட்ஸ்மேன் ஸ்கில்ஸ்லேயே வந்து இது ஆப்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போல. ஆனால் இந்த பையன் அதேமே ஆப்டைன் பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்தோட ஹீரோக்கு ஆச்சரியம் இது யாரா அந்த சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஜீனியஸ் போல. ஆனால் நமக்கு எல்லாம் அந்த ஷூ இருக்குது இல்லையா, ஸோ அதை பயன்படுத்தி அப்படி காத்துல மதந்துறாப்ல. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ். அதை பட்டுதுன்னா ஹீரோ கண்டிப்பாக டிஃபீட் ஆகிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு பின்னாடி இருக்க வாலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரெண்டு பேரோட ஃபைட்டு ஒரு மாதிரி ஒன் சைடாக தான் போயிட்டு இருக்கு. அந்த ஸ்வாட் வச்சிருக்க பையன் செம்மையா சண்டை போட்டுருக்கான். அவரோட ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. ஹீரோவால் டிஃபென்ஸ் வைக்க முடியல. அதுவே ஹீரோட ஸ்கில்ஸ் அவன் பயன்படுத்தி அடிச்சாக்கா அது ஈஸியாக அவன் டிஃபீட் பண்ணி விட்டுறாப்ல. ஸோ 8 கார்டியன்ஸுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் வச்சிருக்க இந்த பையனை எப்படி டிஃபீட் பண்ண போற, அதுக்கு எதனா ஹிடன் எக்யூப்மெண்ட் வச்சிருக்க இல்லை டெக்னிக் வச்சிருக்க அப்படின்னு பின்னாடி இருந்து மீரா பொண்ணார பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனால சென்டிபிடி யூஸ் பண்ண முடியாது. கடைசியா ட்விஸ்ட் ஒரு மாதிரி ட்விஸ்டடா போயிட்டு என்ன ஆயிடுது அப்படின்னா செகண்ட் ரவுண்டு முடிச்சு போய் தேர்ட் ரவுண்ட் போயிடுது. அதாவது 6 நிமிஷம் முடிஞ்சிச்சு, கடைசி 3 நிமிஷம் மட்டும் தான் இருக்கு. இப்போ நம்ம ஹீரோட பவர் வந்து அப்படியே 4 மடங்கு அதிகமாயிடுது. ஆனா இந்த ரவுண்ட்ல அவன் ஜெயிக்கல அப்படின்னா இது மொத்தமாக காணாம போயிடும். ஃபயர் ஃபிஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறானா. ஓப்பன் பண்ணி விட்ட பிறகு அந்த பையனுக்கு இன்னும் சேஞ்ச் ஜாஸ்தியாக தான் தெரியுது. அதாவது ஹீரோ முன்ன விட ஸ்ட்ராங்காகவும் இப்போ பயங்கர ஸ்பீடாகவும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அது எதனால தெரியல, ஆனால் இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்ன்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கான். அவன் மூவ்மெண்ட்ஸை கண்காணிச்சுட்டு இருக்கான். அடுத்த அடியில் மேட்ச் வந்து டிசைட் ஆகிடும், யார் ஜெயிக்க போறா யாரை தோக்க போறா அப்படின்னு. ரெண்டு பேருமே மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறானே. கிட்டக்க நெருக்கி நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபயர் ஃபிஸ்ட்டை யூஸ் பண்ணி அடிக்கலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ஃபேக்கான மூவ்மெண்ட்டை போட்டு உடனே டெலிபோர்டேஷனை பயன்படுத்தி அந்த பையனுக்கு பின்னாடி போயிட்டு அங்கிருந்து அவனை பஞ்ச் பண்ணலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஆனால் அந்த பையன் கரெக்டாக சென்ஸ் பண்ணிடுறாப்ல இவன் இந்த மாதிரி அட்டாக் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெலிபோர்டேஷன் அவன் முன்னாடி பார்த்துருப்பா இல்லையா. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா அவன் இவனுக்கு அட்டாக் கொடுக்கறதுக்கு முன்னாடி எக்யூப்மெண்ட்டை மாத்திடுறாப்ல. மாத்திட்டு நம்ம தலைவன் இருக்கிறால சென்டிபீடு அவனோட ஃபைனல் சேர்ந்த பயன்படுத்தி சாலிடிஃபிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு மாதிரி ஸ்டோன்ஸ் மாதிரி அவன் தலைமையில உள்ள வைக்கிறாப்ல. இது என்ன பாய்சன் ஸ்டோன்ஸ் தான் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கல. ஆக்சுவலி அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். ஏன்னா சென்டிபீடுக்கு கடைசியாக இருக்க பவர் வச்சு கண்டிப்பா அட்டாக் கொடுக்க முடியுது, அதுக்கு முன்னாடி உடஞ்சு போயிடும். ஸோ அதை டிஸ்ட்ராக்ஷனாக பயன்படுத்தி அங்கே நம்ம ஹீரோ ஃபயர் ஃபிஸ்ட்டை பயன்படுத்தி எக்ஸ் கவுண்டரை போட்டு இது வரைக்கும் இந்த பையன் கொடுத்த அட்டாக்லாம் வாங்கியிருப்பா இல்லையா, அதை ட்ரிபிள் மடங்கா அவனுக்கு திருப்பி கொடுக்குறாப்ல. அடிச்செடிக்கு வயிற்று கொத்துன கொத்துக்கு அப்படியே வந்தா சொல்ல வெளியே வந்து அந்த பையன் சதுரப்பே ஓடுறாப்ல. அவ்வளோதான், பேட்டில் ஈஸியாக முடிஞ்சு போயிடுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் ட்விஸ்டே. ஆக்சுவலி நம்ம ஹீரோ கொத்துன பிறகும் அந்த பையன் தப்பிச்சு விட்டுருப்பாப்ல. எங்கடா நம்ம ஹீரோவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பான். ஏன்னா அவன் குத்தன உடனே கவுண்டர் கொடுக்குறது கத்தி எடுத்து வீசுவாப்ல. ஆனால் ஹீரோ உடனடியாக டெலிபோர்டேஷன் லாஸ்ட் டைமா பயன்படுத்தி அங்கே மேலே பறந்துட்டு இருந்திருப்பாப்ல. அப்போ அந்த ஷூவோட ஹிடன் ஸ்கில்ஸ் இன்னொன்று இருக்குது போல. கடைசி ஸ்கில் அதை பயன்படுத்தினா டிராகன் ஸ்டாம்னு உருவாக்கி ஒரு பெரிய டிராகன் மாதிரி காத்தால உருவாக்கி அவனை வந்து அட்டாக் பண்ணுவாமா. இப்போ அந்த டிராகனை பயன்படுத்தி அந்த பையன் அந்த ஸ்வாட்ஸ்மேன் ஒரு அட்டாக் போட அவ்வளோதான் அவன் டாச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோ கீழே ஒரு அட்டாக் கொடுத்தால ஃபயர் ஃபிஸ்ட் மூலமா வயிற்றுல, அதனால அவனால டாச் பண்ண முடியல. ஸோ டக்குன்னு என்ன ஆகுதுன்னா இன்னொரு அட்டாக்லேயே மாட்டிக்கிறாப்ல. மாட்டின பிறகு அவ்வளோதான் பேட்டில் அங்கே ஈஸியாக முடிச்சு போயிடுது. ஜேர்னஸால வந்து கண்டினியூ பண்ண முடியாது. இந்த பேட்டில் வின் பண்ணது ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 1 பில்லியனும் அந்த ஜாப் சேஞ்சிங் ஸ்க்ராலும் வந்து கொடுத்து விட்டுறாங்க. நம்ம ஹீரோ நல்லா கால்குலேட் தான் பண்ணிட்டு இருக்கான். ஒரு அடியில் அவன் டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த ஒரு அடியில் அவன் நகர முடியாமல் போயிட்டு இன்னொரு அடியில் அவனை டிஃபீட் பண்ணியிருக்கான். அதை பார்த்ததும் அந்த பொண்ணும் நானும் இங்கேருந்து செம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. ஸோ ஹீரோ வந்து 8 கைடன்ஸுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்ட்ரென்த் ஆப்டேட் பண்ணலாம் அப்படின்றது அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அங்கே அவனுக்கு அந்த போனஸ் பிரைஸ் எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு போனஸ் பிரைஸை ஹீரோ எந்த இடத்துல பயன்படுத்தணுன்றது அவன் நல்லாவே தெரியும். எஸ்ராங் டஞ்சன்
மென்ஷனான ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க ஒரு ஆல்டர் இருக்கு, அந்த ஆல்டர் எந்துக்கிறாப்ல அந்த ஜாப் ஸ்கிரீன் ஸ்க்ரால் எடுத்துக்கிட்டு அதை யூஸ்னு கொடுத்தா இவனோட ஜாப் சேஞ்ச் ஆகும். ஆனா அதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எஸ் கொடுக்காம நோ கொடுப்பாப்ல. நோ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஜாப் சேஞ்சிங் ஸ்க்ரால் நீ யூஸ் பண்ண தேவையில்லையா அப்படின்னு எக்யூப் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா அதை பயன்படுத்தி நம்ம ஹீரோ ஜாபை சேஞ்ச் பண்ண போறது கிடையாது, அதுக்கு பதிலாக அது ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி போட்டுக்க போறான். அதாவது அது ஒரு ஹிடன் எக்யூப்மெண்ட்டா ஹீரோ மாத்தி அவன் போட்டுக்கிறான். ஆக்சுவலி இந்த ரூயின்ஸுக்கு வந்து இந்த ஆல்டர்னேட் இதை பண்ணா மட்டும்தான் அது செயல்பாடாகுமா, வெளியிருந்து பண்ணீங்கன்னா வந்து அதை எக்யூப் பண்ண முடியாதான், இங்க பண்ணா மட்டும்தான் ஆகும். அது ஒரு கண்டிஷன் போல, ஸ்பெசிபிக் கண்டிஷன். அண்ட் அந்த கண்டிஷன் அச்சீவ் பண்ணதால இப்போ ஹீரோக்கு என்ன கிடைச்சிருக்கும் தெரியுமா? இப்போ இவன் வந்து இதை ஆப்டன் பண்ணிட்டால எக்யூப்மெண்ட், இந்த எக்யூப்மெண்ட்டோட யூஸ் என்னல்ல, இது வரைக்கும் யார் யார் கூட சண்டை போட்டு டிஃபீட் பண்ணிருக்கானோ அவங்களோட ஜாப்ஸை இவனால் யூஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு அந்த 8 கைடன்ஸ் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட அந்த ஸ்பிரிச்சுவல் சமனிங் இருக்கல, அதை இவனால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அவன் எத்தனை பேர் இது வரைக்கும் டிஃபீட் பண்ணிருக்கான்றது உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லா ஜாப்ஸுமே செம ஸ்ட்ராங்கானது. ஸோ ஹீரோ வந்து அவனோட ஜாபை சேஞ்ச் பண்ண முடியும், மற்றவங்களோட ஜாப்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக அந்த இடத்துல சண்டை போடலாம். இது வந்து ஒரு பக்கவான எக்யூப்மெண்ட்ல ஓவர் போடுறது தான் இருக்கு. ஆனால் இதுக்குமே ஒரு லிமிட் இருக்கும். ஆக்சுவலி அதோட டியூரபிலிட்டின்னு இருக்கு இல்லையா, அது குறைய வந்து அவனால் யூசேஜ் பண்ண முடியாது. அது உடஞ்சு போயிடுச்சுன்னா அவட தான் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் ஆகிடும். செல் டிபேட் மாதிரி தான் இதுவும். பட் அவன் அதை யூஸ் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 4 டீமனோட டிஃபீட் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். அது எப்படி போக போகுதுன்னு தெரியல. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஜாப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட ஹிடன் ஸ்கில்ஸையும் பயன்படுத்தலாம். அதாவது அந்த ஸ்பிரிட் சமனிங்கும் சரி, அந்த ஸ்வாட் டான்சிங் சரி, எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக சொன்னா இது கண்டிப்பாக ஓவர் போட்டு போகிறது தான். இப்போ அடுத்தது நம்ம ஹீரோ போக போகிறது 4th கான்டினென்ட். இந்த 4th கான்டினென்ட் தான் ட்ராப் அவுட் ரேட் அதிகம். அதாவது பிளேயர்ஸ் வந்து விளையாடுறத ஸ்டாப் பண்ணிருவானுங்க. அப்படிப்பட்ட ஒரு கான்டினென்ட் தான் இப்போ நம்ம ஹீரோ போக போகிறான். இது கேட்கும்போது வேற மாதிரி இருக்கும் போல, ஐயோ மோசமாக இருக்கும் போல நினச்சிட்டு இருந்தீங்களா? இல்லை, உள்ள போனால் அது ஒரு உல்லாச உலகம் மாதிரி இருக்குது. ஜாலியாக எல்லாரும் சுற்றிட்டு இருக்கானுங்க, எல்லாம் பீச்சு பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவா மாதிரி இருக்குது. நேரம் கிட்ட இதனால தான் ட்ராப் அவுட் ரேட் அதிகமாமா. இது ரொம்ப வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுற ஏரியாவா. ஸோ ஒரு வாட்டி என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை நிறுத்த முடியாது இல்லையா, அதாவது லீவ் போட்டால் ஸ்டாப் பண்ண முடியுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. நிறைய அட்வென்ச்சரஸ் பெரிய பெரிய அட்வென்ச்சருக்குலாம் போயிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீக்கெண்டுக்கு வந்து கடைசி வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணவங்களாம் இருக்கிறானுங்க போல. அதனால் நம்ம ஹீரோ வந்து என்ஜாய் பண்ணணும் மட்டும் இங்கே உட்காந்துடக்கூடாது. அப்படி உட்காந்துட்டா நமக்கு வந்து எழுந்து போகிறதுக்கு மனசு வராதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நஞ்சனுக்கு ஸ்டேட்டாக போகிறாப்ல. அப்போ ஹலோ நீங்கள் தனியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஒரு பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அவள் ஒரு மாதிரி வேற ட்ரைபை சேர்ந்தவ போல. அதை பார்த்தோன்னே ஹீரோ ரெக்கக்னைஸ் பண்ணிடுறான். உல்ஃப் ட்ரைப் ஆமா அந்த பொண்ணோட ட்ரைப் பேரு. அந்த பொண்ணு வந்து குக்குரு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோலாம் கொடுத்துக்கிறான். நீங்கள் இந்த இடத்துக்கு புதுசா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு வந்து நான் இங்கே ஒரு கைடாக இருக்கேன், இந்த ஃபோர்ஸ் ரிசார்ட்டோட கைடு தான், நான் உங்களுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் வந்து இப்போ ஹெட் தீஃபாக இருக்காலாமா, நார்மல் தீஃப்லேருந்து ஹெட் தீஃபாக கன்வெர்ட் ஆகிருக்கிறா. அவன் நம்ம ஹீரோக்கில் என்ன இன்டென்ஷன்லாம் வந்துருக்கான்னு தெரியல. அவங்க பேர் என்னன்ற மாதிரி கேட்க ஜின்ஃப்ரின்ற மாதிரி சொல்ல, ஏமா நான் இங்கே அட்வென்ச்சருக்கு வந்திருக்கிறேன், நான் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண வந்துடலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நாங்கள் வாங்க உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வலிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கான். அவனை வான்னு வலிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு பக்கத்தில் ஏமா விட்ருமா என்ன, நான் இங்கே அதுக்கு வரவே இல்லைமான்ற மாதிரி கத்தி விட்டுறானா. சரி போட ஆரம்பிக்கான் அப்படின்ற மாதிரி பாய் பாய் எப்படி சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கா. வித்தியாசமாக மூட் ஸ்விங்கில் நடந்துகிட்டு இருக்கா. அப்போ அவள் போகும்போது சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த காட்டுறாங்க. நான் தான் சொன்னல ஒரு ஹெட் தீஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து ஓகே அடுத்த டஞ்சனுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி அவரோட எஸ்பி பாயிண்ட்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அவரோட சோல் வேண்டேஜ், அதாவது இந்த பாக்ஸிங் க்ளவுஸை காணும். அந்த பொண்ணு அதை களவாண்டுட்டு இருக்கா. நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அவரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நேக்கா வந்து இவனை கூப்பிட்டு போகிற மாதிரி அவங்க இருந்து ஒரு வைக்க மாட்டா ஆட்டையா போட்டா. ஐயோ அப்படின்ற போது ஹீரோ பதறிட்டு இருக்க போது நல்ல வேலை பார்க்க ஜோபிக்கன்னு இருந்தாலும் அவன் ஒரு நல்ல வெப்பன் இருந்துன்னு ஆட்டை போட்டு குதாலமாக நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் அது எக்யூப்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ பட்ட பாடு அவளுக்கு தானே தெரியும். குட்டிக்காரன் அடிச்சு வாங்கியிருப்பாப்ல. ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது டப்ப கட்டின்னு யாரும் மேலே அடிச்சுட்டேன் என்ன மடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் தான் திரையை அடிச்சுட்டேன்ற மாதிரி எதிர காலி யார் பார்த்தா அந்த மீரா போடுதான். அவள் வெக்கேஷனுக்கு இங்கே வந்துருக்கிறா போல. அப்போ அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டா டாய் ஒழுங்கு அதை கொடுத்துரு என்னோட சால் வேண்டேஜ் கொடுத்துருன்ற மாதிரி ஹீரோ கத்திக்கிட்டே இருக்கல. ஐயா நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியலன்ற மாதிரி அப்படியே வந்து அமுக்கடி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கப்ப அந்த பையன் அது பையனா போனான்னு கூட தெரியல. நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பு, அந்த ஹிட் தைக்க மட்டும் ஒழுங்கா கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு ஜூஸ் எடுத்து அவன் தலைமலையை ஊற்றி விட்டுருவா. ஏன்னா ஒரு சின்ன பையன்குள்ள போய் இப்படி பிஹேவ் பண்ற உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கல. சின்ன பொண்ணோ பையனோ அதெல்லாம் உனக்கு புரியாது. என்னோட சோல் வேண்டேஜ் ஆட்டை போட்டா. ஹீரோவும் அந்த பொண்ணு ஆர்கியூமென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கையில குறுக்கால அந்த லிட்டில் கேர்ள் மாட்டிக்கிட்டு வந்து வருத்தப்படுற மாதிரி தெரிஞ்சவளாம். அவன் தப்பிக்கிறதுக்கான சான்ஸை பார்த்துட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அவளை பிடிச்சி அப்படி பைக்குள்ள போட்டுறாங்க. ஓல்ட் ட்ரைப் நல்ல பிரைஸுக்கு போ அப்படின்னு. அவகிட்ட நான் பேசிட்டு இருக்க இறக்கி விடுங்களேன்ற மாதிரி சொல்ல, நாங்கள் உனக்கு கொலோசியம்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், உன்னை வந்து பிடிக்கிறதா எங்களோட மெயினான கோல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன விஷயம் அப்படின்றத சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. உங்க ஏதோ ஒன்று அந்த வந்து இவங்களோட கில்டு பேரா. இவங்களோட மெயின் வேலை என்னன்னா அட்வென்ச்சரஸை பிடிச்சி அவங்க எடுத்து களவாண்டுறது, இல்லைன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்டான ட்ரைபை சேர்ந்தவங்களா இருந்தா அவங்கள ஸ்லேவரிக்கு செல் பண்றது, இந்த மாதிரி வேலையை தான் பொண்ணு போல. ஹீரோ இப்போ வந்து வின் பண்ணியிருக்கா இல்லையா 1 பில்லியன். ஸோ அது அவங்களுக்கு ஆட்டே போலன்னா வந்துருக்கானுங்க. இதை பத்தி அந்த பொண்ணுக்கு அதாவது மீராக்கா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குது கில்டை பத்தி இவங்க பண்ற வேலையை பத்தியும். இப்போ அந்த பொண்ணை காப்பாத்தினாதான் அவங்கள இருக்க நம்ம ஹீரோ திருப்பி எடுக்க முடியும். ஆனா இவங்க வர சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. என்னப்பா சண்டை போடல அப்படின்ற மாதிரி போட்டு கேட்கும் போது கேட்டு வெப்படி தான் சண்டை போறதுக்கு இப்படி இருந்தா சின்ன கான்டினென்ட்ல இருக்கிற சின்ன அட்வென்ச்சரஸ் அந்த அளவுக்கு அவங்க கூட வெப்படி எப்படி சண்டை போட முடியும், எனக்கு வெப்பன் தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்ல போகுது. அப்படியா நீங்க அதெல்லாம் வந்து போர்ஷன்ஸ் ரெடி பண்ணி எப்போ அட்டாக் கம்பவுண்டர்
இருப்பா, எனக்கு வெப்பன்ஸ் தேவைன்ற மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்ட எதனா இருக்கா அவரோட விண்டோ ஓப்பன் பண்ணி காட்டுன்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு ஷேர் பண்ணா என்னென்னவோ இருக்குது பூனை வால் மாட்டு சாணி அப்படின்ற மாதிரி கூட வச்சிருக்கோம் போல விட்டாக்கா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால டிஃப்ரெண்டான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கா. அதில் முக்கால்வாசி ஐட்டம்ஸ் வந்து அவளால் யூஸ் கூட பண்ண முடியாது போல, அதை வந்து சம்மந்தமே இல்லாமல் யூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறது இருக்கா. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு சிரிக்கிறது அழுவதா தெரியல இந்த சுச்சுவேஷனில். ஒரு வெப்பனை அவன் சூஸ் பண்ணுறாப்ல, எப்பா அந்த வெப்பன் வந்து தீஃபால் மட்டும் தான் போய் யூஸ் பண்ண முடியும், நீ அதை ஜாபே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதை பார்த்து நீ கவலைப்படாத அந்த மேட்டர் நான் பார்த்துறேன் அப்படின்னு ஹீரோ அதை போரோ பண்ணிக்கிறான். ஏன்னா அவன் கிட்ட இன்னொரு ஹிடன் எக்யூப்மெண்ட் இருக்கு, அவன் இது வரைக்கும் சண்டை போட்டு ஜெயிச்சவங்களோட ஜாப் அவனால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னு சொன்னா இல்லையா, அதை தான் அவன் இப்போ பயன்படுத்த போறாப்ல. இதுக்கு முன்னாடி தீஃப் டிஃபீட் பண்றப்பால அவங்களோட ஜாப் யூஸ் பண்ணி இந்த வெப்பனை பயன்படுத்த போறாங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிக்கிறாங்க. இந்த எபிசோட் வச்சுட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ் நினைச்சோம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சுத்திக்கு மாதிரி டாடா பை பை வலிமையாருங்க கைஸ்.